ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவகர்ணர்களை போற்றி. துலாம் ராசி நேர்களுக்கு வணக்கம், விருச்சிக ராசி நேருக்கு வணக்கம். நேரில் இந்த வீடியோ பதிவில் ஆகஸ்ட் 12, 2026 நடக்கிற சூரிய கிரகணமும் அதுக்கு பின்னாடி வருகிற பலன்களையும் சொல்கிறேன். சூரிய கிரகணம் ரொம்ப முக்கியம். இந்த பிரபஞ்சத்துக்கு ஆத்மகாரகன். அவர் கிரகணம் அடைகிறாரு கடகராசியில். குரு, புதன், சூரியன், சந்திரன் இந்த சேர்க்கை துலாம் ராசிக்கு 10ஆம் இடத்துலையும் விருச்சிக ராசிக்கு 9ஆம் இடத்துலையும் நடக்குது. தர்ம கர்ம ஸ்தானத்தில் நடக்கிறதுனால பலன்கள் நல்லாயிருக்கும். அடுத்த வருகின்ற நாட்களில் நான் சொல்கிற பலன்கள்லாம் உங்களுக்கு அப்படியே நிற்கும். இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். முதல் சூரிய கிரகணத்தை பற்றி பொதுவாக சொல்லிடுறேன். முதல் துலாம் ராசிக்கு பலன் சொல்கிறேன், அடுத்து விருச்சிக ராசிக்கு பலன் சொல்கிறேன். ஸோ 2 ராசி நேர்களும் பொறுமையாக இருங்க, பொறுமையாக கேளுங்க. இப்போ இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஒரு வழிபாடு சொல்கிறேன். அந்த வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா இந்த சூரிய கிரகணத்திலிருந்து உங்களுக்கு மிகச்சிறந்த பலன் கிடைக்கும். நாள்பட்ட வியாதிகள் குணமடையும், தடைப்பட்ட காரியங்கள் மலமல நடக்கும். அடுத்து சந்திரகிரகணம் வருது. ஆவின் அவிட்டத்தை முன்னிட்டு சந்திரகிரகணம் வருது. சந்திரகிரகணம் சிம்மம் கும்பத்தில் நடக்கும். அதுக்கு தனியாக நான் வீடியோ போடுறேன். ஸோ சந்திரகிரகணம் சூரிய கிரகணம் அடுத்தடுத்து நடக்கிறதுனால சம்மந்தப்பட்ட ராசிகள் கொஞ்சம் ஆன்மீக வழிபாட்டில் கொஞ்சம் நீங்கள் கவனம் செலுத்தணும். ஏன்னா துலாம் ராசிக்கு சந்திரன் சூரியன் 10-11 கூடியவர்கள், விருச்சிக ராசிக்கு தர்ம கர்மாதிபதிகள் 9-10 கூடியவர்கள். ஸோ 2 ராசிக்குமே சந்திர சூரியர்கள் முக்கியமானவர்களாக இருக்கிறார்கள். சூரிய கிரகணம் அமாவாசை அன்னைக்கு நடக்கும். ஆடி அமாவாசை 12/8/2026 ஆடி மாதம் 27ஆம் தேதி புதன்கிழமை நடக்குது. ரைட் நேர்களே, இந்த சூரிய கிரகணத்தை அன்றைக்கி 6 கோள்கள் ஒரு நேர்கோட்டில் ஒன்று சேராங்க. குரு, புதன், சூரியன், சந்திரன், அதுக்கடுத்து சனி, சுக்கிரன், இந்த 6 கிரகங்களுமே ஒரு நேர்கோட்டில் ஒன்று சேராங்க. இது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இதில் சிவசக்தி யோகம், கஜகேசரி யோகம், புதாத்திய யோகம், சூரியநாராயண யோகம், இப்படி பலதரப்பட்ட யோகங்கள் கடகத்தில் உருவாகுது. இது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. துலாம் ராசிக்கு 10ஆம் இடம், விருச்சிகத்துக்கு 9ஆம் இடம். ரைட் நேர்களே, இந்த கிரகணத்தை பற்றி ஒரு தகவலை சொல்லிட்டு பலனை சொல்கிறேன். பொறுமையாக எல்லோரும் நில்லுங்க. அனைவரும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் வர வீடியோ பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஷேர் பண்ணுங்கள். போதி ஜோடியத்திலிருந்து துலாம் ராசிக்கும் விருச்சிக ராசிக்கும் நிறைய வீடியோ போட்டிருக்கிறேன், நிறைய தகவல் சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு எது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக அதுக்கு தீர்வு சொல்லுவேன் நான். இப்போ 12/8/2026 9/7 இரவு 9/7 தான் கிரகணம் ஆரம்பிக்குது. இந்த கிரகணம் இந்தியாவில் தெரியுமான்னு சார்? தெரியாது. இந்த கிரகணம் இந்தியாவில் தெரியாது. ஏன்னா இரவில் நடக்கிறதுனால மற்ற நாட்டில் தெரியும். இந்தியாவை தவிர்த்து ஸ்பெயின், கிரீன்லாந்து, வடக்கு ரஷ்யா, ஐஸ்லாந்து இது மாதிரி கண்ட்ரிகளில் தெரியும். இந்தியாவில் தெரியாது. பட் அதோடய எஃபெக்ட் இருக்கும். இரவு 9/7 இந்த கிரகணம் நடக்குது. இரவு 11:16 உச்சம் அடைகிறது. கிரகத்தினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும், பீக் ஆகும். முடிவு 13/8/2026 1:22 AM முடிஞ்சிடும். இதுதான் இந்த கிரகத்தினுடைய ஷெடியூல். இந்த கிரகணம் நம்ம இந்தியாவில் தெரியாது. அதுபோல் இரவில் நடக்கிறதுனால கோயில் நடையெல்லாம் பூட்ட மாட்டாங்க. ஏன்னா மேக்ஸிமம் கோயிலெலாம் 9 மணிக்கு மேலே அடைச்சிருவாங்க. திருப்பதியில் மட்டும்தான் இரவில் கோயில் திறந்துருக்கும். ஆனால் திருப்பதி கோயிலும் திறந்துருக்கும். ஏன்னா இந்தியாவில் கிரகணம் தெரியறதுனால இந்த கோயிலும் சாத்த மாட்டாங்க. நீங்கள் வழக்கமாக இங்கே கோயில் உலகத்துக்கு போகிறதா இருந்தால் போகலாம். சரியா? கிரகணம் நினச்சி நீங்கள் வீட்டில் இருக்க வேண்டாம். எல்லா கோயில் நடையும் திறந்துருப்பாங்க, தரிசனம் நடந்துட்டு தான் இருக்கும். இருந்தாலும் இந்த சூரிய கிரகணம் நடக்கிறதுனால இந்த பிரபஞ்சத்தில் சில மாற்றங்கள் இருக்கும். மாற்றங்கள் எப்படி சார்னா, ஒரு 6 கோள்கள் நேர்பாதையில் வருது. அதுபோக எரிக்கற்கள் விழுகிறது. எரிக்கற்கள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா மிடுரோஸ் அப்படிமோ, METEORS. ஸோ வானவெளியில் தோன்றுகின்ற ஒரு மாயாஜாலம், வான வேடிக்கை. வானத்திலேருந்து எரிக்கற்கள் விழுவும். ஒரு 10-11 மணிக்குள்ளே விழுகும். 12ஆம் தேதி இரவு நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் ஒரு தனிமையான இடத்துல, ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாத இடத்துல இருக்கணும். சரியா? பில்டிங்லாம் இருக்கக்கூடாது, வெட்ட வெளியாக இருக்கணும், வானம் தெரியணும். அமாவாசை இருக்கிறதுனால கண்டிப்பாக இருட்டாக தான் இருக்கும், இருட்டாக தான் இருக்கும். வெளிச்சம் இல்லாத இடத்துல பார்த்தீங்கன்னா வானத்திலிருந்து வரிசையாக எரி நட்சத்திரம் விழுகும். அது ஒரு நல்ல காட்சியாக பார்க்கப்படுகிறது. அதுபோக கேலக்சியில் 6 கிரகங்கள் ஒன்று சேருது. நியூக்ளியர் கேலக்சியில் ஒரு அற்புதம் நடக்குது. அதை நம்ம டெலஸ்கோப்பாலையும் பார்க்கலாம், இல்லைனா அதுக்குண்டான கருவிகளை வச்சும் பார்க்கலாம். நம்ம சாதாரண கண்களில் அந்த எரிக்கற்களை வேணால் பார்க்கலாம். ஆனால் டெலஸ்கோப் இருந்துச்சுன்னா அந்த கிரகங்களையும் பார்க்கலாம். அந்த 6 கிரகங்கள் அடுத்தடுத்து ஒரே லைனில் இருக்கிறது நம்ம பார்க்கலாம். ஓகே நேர்களே, இப்போ இதுதான் அந்த அமைப்பு. இது 2026 ஆகஸ்ட் 12 நடக்குது. அடுத்து 2045 தான் நடக்குது. ஒரு 19 வருஷம் கழிச்சு தான் இந்த அபூர்வ நிகழ்வு நடக்கும். அதனால் இந்த காட்சியை பார்க்குறவங்க ஆகஸ்ட் 12ஆம் தேதி இரவு ஒரு 10 மணிக்கு ஒரு தனிமையான இடத்துல இருந்தீங்கன்னா வானத்தில் பார்க்கலாம். வீட்டுக்கு மாடியில் நின்றுக்கிட்டு அப்படியே வானத்தை பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சியை காணலாம். பைனாக்குலர் மற்ற டெலஸ்கோப்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். ஓகே நேர்களே, வெறுங்கனாலும் பார்க்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. ரைட்டு, இப்போ இந்த நிகழ்வை சொல்லிட்டேன்.
இந்த அபூர்வமான நிகழ்வை சொல்லிட்டேன். அதுக்கு சம்மந்தப்பட்ட கிரகங்களை சொல்லிட்டேன். எந்த வீட்டில் நடக்கு அதையும் சொல்லிட்டேன். நான் கடகராசியில் நடக்குது. கடகராசியில் நடந்து அடுத்து சூரியன் வந்து சிம்மத்துக்கு போயிடுவார். இப்போ பலன்கள் எப்படி சார் கன்வெர்ட் ஆகுது அப்படி பார்த்தோம்னா, முதல் துலாம் ராசிக்கு பலன்களை சொல்கிறேன். இந்த சூரியனை முடிந்து அடுத்து வருகிற நாட்களில் இப்படி பலன் இருக்கும் பார்ப்போம். சூரியனை முடித்து அடுத்து வருகிற பலன்கள்லாம் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். ஏன்னா சூரியன் ஒளி கிரகணம் முடித்து ரெஃப்ரெஷ் ஆகி வரும்போது நல்ல பலன்களை கொடுக்கும். சரியா நேர்களே? இப்போ நமக்கு வந்து எப்படின்னா, மழை பெஞ்சிச்சுன்னா அந்த வாய்க்காலில் இருக்கிற பழைய தண்ணியெலாம் போயிடும், புது தண்ணி வரும், புது வெள்ளம் பாயும்போது ஒரு புத்துணர்ச்சி இருக்கும். அதுபோல தான் மழை பெஞ்சு முடிஞ்சு வெள்ளம் போகிற மாதிரி தான் இந்த கிரகணம் முடிஞ்சு அடுத்து வருகிற பலன்கள் வந்து சாலிடாக நிற்கும். துலாம் ராசிக்கு எப்படி சார் அப்படின்னா, துலாம் ராசிக்கு 10ஆம் இடமான கர்மஸ்தானத்தில் ராஜ்யஸ்தானத்தில் குரு உச்சம், அதனுடன் சந்திரன் சூரியன் புதன் இடைகிறதுனால சத்துருகிரி அதாவது சதுர்கிரகி யோகம் இருக்குது. 4 கிரகங்கள் கர்மஸ்தானத்தில் யோகம் பண்ணுறதுனால கர்மம் காரியம் தொழில் நல்லாயிருக்கும், நல்லபடியாக இருப்பீங்க. எண்ணிது நடக்கும். பூஜை புனஸ்காரம் கோயில் வளத்துக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க. சுகஸ்தானம் வலுப்படுறதுனால மிகச்சிறப்பாக பார்க்கப்படும். உங்களுக்கு தாய் வெறி உறவு தாய் அன்புகள் நல்லாயிருக்கும். அதுபோல் வண்டி வாகன யோகம் விவசாயம் இதெல்லாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் இருக்க உயர்ந்த பதவிகள் கிடைக்கும். பணி சுமை மன அழுத்தம் இது மாதிரி உள்ள விஷயங்கள்லாம் குறையும். சில பேருக்கு வேலையில் ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருந்திருக்கும், ஒர்க் லோடு அதிகமாக இருக்கும், அதெல்லாம் நாளாக சரியாக போயிடும். பொதுவாக பலன்கள் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, தொழில் உத்தியோகத்தில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும், மேலதிகாரியோட பாராட்டு இருக்கும், புதிய பொறுப்புகள் உங்களுக்கு தேடி வரும், ரெஸ்பான்சிபிள் பர்சனாக இருப்பீங்க. பொருளாதார நிலை ஃபினான்ஷியல் பொசிஷன் எடுத்துட்டோம்னா, தனஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால வரவல் அதிகம் இருக்கும், சொத்தும் வாங்க யோகம் இருக்கும். சரியா? வரவல் நிறையா இருக்கும், எக்ஸஸாக இருக்கும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க, எல்லாம் சொத்து பத்து வாங்குறதுக்கு நல்ல யோகமான காலமாக பார்க்கப்படுகிறது. சந்திரன் சேர்க்கையால் கொஞ்சம் உணர்ச்சிசப்படுவீங்க. உணர்ச்சிசப்படுறத தவிர்த்துட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் இருக்கவங்ககிட்ட அனுசரித்து போங்க. இது மாதிரி பலன்கள் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து நடக்கும் நேர்களே. பொதுவாக ராசிக்கு 10ஆம் இடம் வலுக்கிறது. சரியா நேர்களே? சிவசக்தி யோகம் நடக்கிறதுனால சிவன் வழிபாடை நீங்கள் அதிகப்படுத்திக்கலாம். வியாழக்கிழமை தோறும் சிவன் கோயிலுக்கு போங்க. சரியா? சிவசக்தி வழிபாடை அதிகப்படுத்திக்கோங்க. குருவுக்கு கொஞ்சம் மஞ்சள் நிற பொருட்கள் வாங்கி கொடுங்க. செவ்வந்தி பூக்களால் அர்ச்சனை பண்ணுங்கள். திங்கக்கிழமை தோறும் சிவன் வழிபாடு பண்ணுங்கள். திங்கள் அல்லது வியாழக்கிழமை சிவன் கோயிலுக்கு போகலாம். சூரிய பவனுக்கு தினமும் நமஸ்காரம் பண்ணுங்கள். அவருக்கு வந்து ஆதித்ய கிருதி மந்திரம் சொல்லுங்கள், இல்லைனா சூரியனுடைய நாமத்தை சொல்லுங்கள். மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. புதன் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. ராசிக்கு பாக்கியாதிபதி 10ஆம் இடம் 11ஆம் இடத்துக்கு அடுத்தடுத்து வரதுனால மாதத்தில் ஒரு புதன்கிழமை வந்து பெருமாள் கோயிலுக்கு போங்க. பெருமாளுடைய நாமத்தை சொல்லுங்கள். அதுபோக வந்து பெருமாளுக்கு துளசி மாலை சாத்துங்க. கோயிலுக்கு போக முடியாதவங்க வீட்டிலே கும்பிடலாம். பெருமாள் வழிபாடை வந்து வீட்டிலே பண்ணலாங்க. பெருமாள் வந்து காக்கும் கடவுள், அவர் இல்லைன்னா நம்ம இல்லை. அதனால் பெருமாளை வந்து கோயிலில் போய் கும்பிட்றத காட்டில் வீட்டிலே ஒரு 10 நிமிஷம் உட்காந்து பாராயணம் பண்ணலாம். அவர் ஃபோட்டோக்கு துளசியை வச்சு துளசி மாலை போட்டு அழகாக ஒரு நெய் தீபம் ஏற்றி வீட்டிலே கும்பிடலாம். அகல் வழக்கில் நெய் தீபம் ஏற்றி பெருமாளுடைய கீர்த்தனத்தை நல்லா சொல்லலாம். ஓம் கோவிந்தா போற்றி, கோபாலா போற்றி, கோதர்ஷனா போற்றி, மாதவா போற்றி, மைசூதனா போற்றி, மணிவண்ணா போற்றி, முராரி போற்றின்னு அப்படின்னு சொல்லுங்கள். துலாம் ராசிக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். புதன் நல்ல நிலைமையில் இருக்கிறாருங்க. அதனால் நல்லா இருக்கும். ஏழை எளிய மாணவர்களுக்கு உதவி பண்ணுங்கள். மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து விருச்சிக ராசிக்கு எப்படி சார் இருக்குது அப்படின்னு பலன்களை சொல்கிறேன். விருச்சிக ராசி நேயர்கள் பொறுமையாக நின்று கேளுங்க. அஷ்டலட்சுமி யோகம் தன ஆகர்ஷண யோகமும் விருச்சிக ராசிக்கு நடக்குது. தர்ம கர்மாதிபதி யோகம், இது ஒரு கோடீஸ்வர யோகம். சரியா? 9 கோடியவனும் 10 கோடியவனும் சேர்ந்து 9ஆம் இடத்துல இருக்கிறாங்க. ராசிக்கு 2, 5 கோடியவனும் 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. தன குடும்ப வாக்குஸ்தானம் நல்லா இருக்காங்க. அதிர்ஷ்டங்கள் கொடுக்கும். பிள்ளைகளால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். படிக்கிற மாணவர்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். தாய்வழி உறவுகள் சிறப்பாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமைப்படுவீங்க. தொழில் கர்மம் காரியம் நல்லாயிருக்கும். அரசாங்க விஷயங்கள் நல்லபடியாக சார்ட் அவுட் ஆகும். புதன் ராசிக்கு 8, 11 கூடியவன். அவர் வந்து 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால அப்பா வழியில் எதிர்பாராத சில பண வரவு இருக்கும், லாபம் இருக்கும். பங்காளி விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். வீடு மனை வண்டி வாகன சம்மந்தப்பட்ட காரியங்கள் மிகச்சிறப்பாக இருக்கும். சமுதாயத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு கிரெடிட் இருக்கும். சமுதாயத்தில் உங்களுக்கு வந்து ஒரு மதிப்பு முகல் இருக்கும். பித்திருக்களோட ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆடி அமாவாசையை முன்னிட்டு இந்த கிரகம் நடக்கிறதுனால பித்திருக்களோட ஆசீர்வாதம் கிடைக்கும். சரியா நேர்களே? சொத்து பத்து செய்கிறதுக்கு நல்லா இருக்கும். நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. கோயில் வளத்துக்கு அடிக்கடி போயிட்டு வருவீங்க. சரியா நேரில் அது உங்களுக்கு நல்லதாக இருக்கும். குரு உச்சம் பெற்று இருக்கிறதுனால இன்டெலிஜென்ட்டாக இருப்பீங்க. அறிவுத்திறன் அதிகமாக இருக்கும். புதையாத்தி யோகம் கஜகேஸ்வரி யோகம் இணைந்து செயல்படுவதனால உத்தியோகம் மற்றும் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் கௌரவம் நல்லபடியாக இருக்கும். அது உத்தியோகமாகிற இடத்துல உங்களுக்குன்னு ஒரு தனியாக ஒரு கௌரவம் இருக்கும், ஒரு ப்ரெஸ்டேஜ் இருக்கும், ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். சரியா நேர்களே? நீண்ட தூர பயணங்கள், வெளிநாடு வெளிமாநில தொடர்புகள் எது ட்ராவல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதில் நல்ல லாபம் இருக்கும். ஸோ உத்தியோக ரீதியாக நாங்கள் நல்லபடியாக போயிட்டு வரலாம். சூரியன் வந்து 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. சரியா? சந்திரன் சேர்க்கையால் ஒரு உப்பக்கிரகம் வந்து சந்திரன் சேர்க்கையால் ஆட்சிப்பட்ட சந்திரன் வீட்டில் இருக்கனால அவ்வப்போது மனசில் சில குழப்பங்கள் இருக்கும். உணர்ச்சிசப்படுவீங்க. எமோஷன் ஆகாமல் இருங்க, டென்ஷன் ஆகாமல் இருங்க. சரியா நேர்களே? அதுபோல் 8ஆம் ஸ்தானத்தில் வேறு செவ்வாய் இருக்கிறாரு. செவ்வாய் 8ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. அதனால் வண்டி வாகனத்தில் போகும்போது கவனமாக இருங்க. எதுவும் நினச்சிக்கிட்டு வண்டி வாகனம்லாம் ஓட்டாதீங்க. அதனால் விருச்சிக ராசி நேயர்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வியாழக்கிழமை தோறும் குரு பகவானை கும்பிடுங்க. பெருமாள் கோயிலுக்கும் போகலாம். சரியா? சிவனும் பெருமாளும் சேர்ந்த கோயிலுக்கு போனீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். வியாழக்கிழமை நிறைய கோயிலில் இருக்கும். சிவன் கோயில் இருக்கும், அங்கே பெருமாளுக்கு ஒரு சன்னதி இருக்கும். இல்லைனா ஆஞ்சநேயர் இருப்பார். அப்படிப்பட்ட கோயிலையும் போகலாம் நீங்கள். சரியா? அந்த சிவ
நாராயணன் வழிபாடு, சங்கர நாராயண வழிபாடு போகலாம். நிறைய கோயில் இருக்குது. சங்கரன் கோயில் இருக்குது, சென்னை டீனரில் ஒரு கோயில் இருக்குது, சிதம்பரத்தில் பெருமாள் இருக்கிறாரு, திருச்செந்தூரில் பெருமாள் இருக்கிறாரு. ஸோ சிவஸ்தலத்தில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு போனீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். ஏழை மாணவர்களுக்கு கல்வி பொருட்கள் வாங்கி கொடுங்க. படிக்கிற மாணவர்களுக்கு எதனாச்சும் நோட்டு புஸ்தகம் பென்சில் பேனா வாங்கி கொடுங்க. ஏழைகளுக்கு, சன்னியாசிகளுக்கு, சாதுக்களுக்கு அன்னதானம் பண்ணுங்கள். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அரச மரத்தை சுற்றி வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். சனிக்கிழமை தோறும் அரச மரத்தை சுற்றணும். 10 to 11 சரியா? சனிக்கிழமை 10 to 11 அரச மரத்தை சுற்றி வந்தீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். அரச மரத்துக்கு தண்ணி ஊற்றலாம். ஸோ விருச்சிக ராசி நேயர்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. உச்சம்பட்ட குரு வீட்டில் சந்திரன், சூரியன், புதன் ராசிக்கு பாக்கியாதிபதியும் கர்மாதிபதியும் அட்டமாதிபதியும் லாபாதிபதியும் தனஸ்தானாதிபதியும் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியும் இந்த 4 கிரகங்களும் சேர்ந்து நல்ல பலன்களை கொடுக்குறாங்க. ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரன், ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிற சூரியனை சனியை பார்க்குறது அஷ்டலட்சுமி யோகம் மிகச்சிறப்பாக இருக்கும். அதை தான் சொல்கிறேன் நான். அஷ்டலட்சுமி யோகமும் தன ஆகர்ஷண யோகமும் உங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்கிறதுனால விருச்சிக ராசிக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். உணர்ச்சி வசப்படாமல் இருங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. சரியா நேர்களே? வண்டி வாகனத்தில் போகும்போது கவனமாக இருங்க. உடம்பிருந்த சகோதர விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. குறிப்பாக அண்ணன் விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. ஆர்குமெண்ட் பண்ணாதீங்க. நல்லா இருக்குது நேர்களே. ஓகே, இப்போ வந்து ஆகஸ்ட் 12 நடக்கிற அந்த சூப்பர் ஷோ 6 கோள்கள் நியூக்ளியர் கேலக்சியில் ஒன்று சேருது வந்து இந்த 2 ராசிக்குமே நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. எரிகர்கள் இந்த பூமியை நோக்கி வந்து விழுகின்றன. அந்த காட்சியும் பார்க்கலாம். ரைட் நேர்களே, இது ஒரு நல்ல விஷயமாக பார்க்கப்படுகிறது. இந்த சூரிய கிரகணம் 2026 நடக்கிற கடைசி சூரிய கிரகணம் துலாம் அண்டு விருச்சிக ராசிக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்குது. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. துலாம் ராசிக்கு கர்மஸ்தானத்தில் நடக்குது. அதனால் காரிய வெற்றி, தொழில் வெற்றி, வியாபார வெற்றி நல்லபடியாக இருக்கும். விருச்சிக ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் நடக்கிறதுனால பெரு செல்வம் கிடைக்கும், பெரு வெற்றி கிடைக்கும், நல்லபடியாக இருப்பீங்க. சரியா? மனம் வந்து ஒரு கோயிலாக மாறும். சிறப்பாக பார்க்கப்படுகிறது. வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் துலாம் அண்டு விருச்சிக ராசி நேயர்களுக்கு சில சௌபாக்கியத்தும் சில ஐஸ்வர்யத்தும் சில நன்மையும் கொடுப்பார். இந்த சூப்பர் ஷோ நிகழ்வு சூரிய கிரகணத்தை முடி நடக்கிறதுனால அதன் பின் வருகிற நாட்கள் உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான நாட்களாக இருக்கும். சூப்பர் ஹிட் பலன்களை கொடுக்கும் என்ற ஒரு நல்ல வார்த்தையை சொல்லி வீடியோ நிறைவு பண்ணுறேன். அனைத்து வளங்கள் நலங்களையும் பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.